ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதி கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக வரும்போது, அதாவது நான் தான் உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கார்த்தி முடிவோட வரவும் அப்போ சாம்பிடிச்சர் சொல்லியிருந்தாங்க, நீ மட்டும் உண்மை சொன்னேன்னா நான் இப்போமே நான் தாலியை கழட்டி தூக்கி வீசிடுவேன், உங்கள் மாமாவையும் நீ கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், இதனால பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை சாம்பிடிச்சரி உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. இதனால பார்த்துட்டு சந்திரகலா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ கண்டிப்பாக கார்த்தி இனிமேல் ரேவதி கிட்ட உண்மை சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதிக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு பழசெல்லாம் மறந்துருக்குது, நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சிருக்குது எனக்கு அப்படின்னு இந்த ராதிகா சொன்னது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் யாரை சொல்கிறதா நம்பதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வீட்டில் உள்ளவங்களும் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அம்மாவுக்கு பயந்து போய் அவங்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசனை பண்ணிகிட்டே இருக்கமோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. சரி, நம்மளுக்கு அப்படி கல்யாணம் முடிஞ்சுன்னா போன வருஷம் தானே கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா, அப்போ அந்த மண்டபத்துல போய் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம், விசாரிச்சாக்கி நம்மளோட பெயர் லிஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தோம்னா ரேவதி நேராக கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது சாம்பிடிச்சரிக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்குது. ரேவதிக்கு நம்ம சொன்னதில் அவள் எந்த அளவுக்கு நம்பினான்னு தெரியல, கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி சாம்பிடிச்சரி ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது ரேவதி கல்யாண மண்டபத்துக்கு போகவும் அங்கே போனதுமே அந்த மேனேஜர் என்னமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, எங்கே பாருங்க போன வருஷத்தில் எனக்கு இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடந்திருக்கு, அதனால என் பேர் லிஸ்ட்டில் இருக்கா, என்னைக்கு கல்யாணம் நடந்துன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும், எதுக்காக இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே அவங்களும் உங்கள் பேரை உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ ரேவதி அதை சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா அப்படின்றதாங்க. இதனால பார்த்தோம்னா இன்னும் ரேவதிக்கு குழப்பமாகவே இருக்குது. என்னது நம்ம சந்தேகப்பட்டபடி பார்த்தோம்னா இவர் இங்கே எதுவுமே என் பேர் லிஸ்ட் இல்லை அப்படிங்கிறாரு, எனக்கு என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அடுத்ததான் போகவும் அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த மேனேஜர் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதைன்னு நினைக்கிறாங்க. அதில் சாம்பிடிச்சரி ஏற்கனவே ரேவதி இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக விசாரிப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே கல்யாண மண்டபத்தில் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு என் பொண்ணு வந்தாக்கி கண்டிப்பாக அவள் இப்படி கேட்பா, அப்படி கேட்கும்போது நீங்கள் இப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, உங்கள் பேரே இதில் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு சாம்பிடிச்சரி சொல்லவும், எதுக்குமா நான் அப்படி போய் சொல்லணும் அப்படிங்கும்போது, எங்க பாருங்க அதை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சாம்பிடிச்சரி அவங்கள மிரட்டுறாங்க. கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கவும் அவரும் சாம்பிடிச்சரிக்கு பயந்து போய் இந்த மாதிரிக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க. அடுத்ததும் பார்த்தோம்னா ரேவதிக்குள்ள சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது, ஆனால் அவர் என்னன்னா நம்ம கேட்டாக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு, சரி நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க தன்னுடைய கல்யாணத்தை பற்றி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு போன வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்தது, அதுவும் இந்த மண்டபத்தில் அந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சரிங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் ஃபோன் பண்ணி அடிக்கிறாரு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் பார்த்தோம்னா ஸ்டூடியோக்கு போகிறாங்க. போனதுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்தாங்க இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ரேவதியோட ஃபோட்டோ தான் இருக்குது. கூட இருக்கிற மாப்பிள்ளையோட முகமே அப்படியே அவங்க தெரியாத மாதிரிக்கு அவங்க அழிச்சு வச்சிருக்கிறாங்க. இதனால ரேவதிக்கு தான் கூட இருக்குது யாரும் தெரியல, ஆனால் தனக்கு கல்யாணம் நடந்தது மட்டும் உண்மைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏன்னா ரேவதி கழுத்தில் தாலியோடு இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா ரேவதியோட சந்தேகம் இன்னும் கூடுதலாகி போச்சுது. அப்போ நம்ம அம்மா நம்ம கிட்ட பொய் சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதான், எதுக்காக இவங்க இப்படி பொய் சொன்னாங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிற அந்த மாப்பிளோட முகமே தெரியலையே, என் கூட இருக்கிற அந்த மாப்பிளோட ஃபோட்டோ என்னன்னு தெரியல, என் கழுத்தில் யார் தாலி கட்டினாங்க, அப்போ அந்த மாப்பிள்ளை எதுக்காக என்ன தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ரேவதிக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க ஸ்டூடியோக்கார்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்னுடைய முகம் மட்டும் தானே இருக்குது, கூட இருக்கிற மாப்பிளோட ஃபோட்டோவில் அந்த முகமே தெரியல அப்படிங்கும்போது, எனக்கும் தெரியல மேடம், ஆனால் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே சந்திரகலாவோட வேலையாக இருக்குது. சந்திரகலாவும் சாம்பிடிச்சரியும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ரேவதி எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது ரேவதி அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வராங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்குள்ள ரொம்பவே ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அவங்க கார்த்தி எல்லாருமே கோயிலுக்கு வரவும், அப்போ கோயிலுக்கு வந்ததுமே நவதானியங்கள்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்லும் போது அப்போ கார்த்தி ரேவதி கிட்ட சொல்றாங்க,
அப்ப ரேவதி நவதானியங்களை எடுக்கிறதுக்காக கார்த்தியோட காருக்கு போகும்போது அப்போ வந்து அந்த தானியங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ கீழே விழவும் அந்த போட்டோ எடுத்து பாக்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து இருந்த அந்த கல்யாண போட்டோ தான் அதுல இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து உடனே ரேவதி வந்து அப்போ கார்த்தி தான் வந்து என்னுடைய கணவரா, கார்த்தி மாமா தான் எனக்கு கழுத்துல தாலி கட்டி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அப்படியே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. இப்பதான் எனக்கு உண்மை புரியுது, எதுக்காக அம்மா வந்து என்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு எனக்கு எல்லா உண்மை இப்பதான் தெரியுது. அப்ப கார்த்தி மாமா தான் என்னுடைய கணவர், கார்த்தி மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் அம்மா இந்த மாதிரிலாம் திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில அவங்க இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அப்ப ஆக மொத்தத்துல ராதிகா சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க அம்மா என்னன்னா வந்து ராதிகா இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பிரச்சனையில இருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. இப்பவுமே நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரேவதி நேரா ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே ரேவதி வந்து ராதிகா கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் வந்து உண்மையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படி ஆகணும். நீங்க உங்க பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாம ஆச்சுது, அதனால அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படி எதுவுமே ஆகல, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப ராதிகா வந்து சொல்றாங்க, ரேவதி இப்ப மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாம உங்க கணவர் கார்த்தியும் வந்து என்கிட்ட கேட்டார். அப்படிங்கும்போது கார்த்தி மாமா அங்க வந்தார் அப்படின்னு கேட்கும்போது ஆமா, எங்க அம்மா சொன்ன பொய்யாலதான் வந்து உங்ககிட்ட கார்த்தி மாமா இந்த மாதிரிக்கு உண்மையை சொல்லாம, அதாவது உண்மையை சொல்லவே இல்லை, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துலாம் கிடையாது அப்படின்னு எப்போ தெரிஞ்சதோ அப்பவுமே என்கிட்ட வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மா பார்த்தோம்னா உங்க சித்தி சந்திரகலாவுக்கு பயந்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரிக்கு உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனாலதான் கார்த்தி சாரும் போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா வந்து கார்த்தி சார் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு, உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ரேவதி வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படிங்கும்போது உடனே ஆமா அப்படிங்கவும் எதுக்காக இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்களும் சொல்லிடுறாங்க, உங்க சித்தி சந்திரகலா என்ன இந்த மாதிரிக்கு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் பேசினது எல்லாத்தையுமே வந்து அவங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே, என்னுடைய வேலையே போயிடும் அவங்க இந்த மாதிரிக்கு மட்டும் சொன்னாக்கி. அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கிற பேரும் கெட்டு போயிடும். அதுக்காக தான் நான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு நான் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ரேவதி. ஆனா கார்த்தி வந்து ரொம்பவே நல்லவர், அவரும் நீங்களும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கவும் உடனே ரேவதி பார்த்தோம்னா அடுத்தது இதே கோபத்தோட நேரா தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே அம்மான்னு சொல்லி கத்தவும் உடனே சாம்பி சொல்லி சந்திரகலா, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே வராங்க. வந்ததுமே என்ன ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நான் தான் சொல்லிட்டோம்ல உனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு. அப்படியா, அப்ப கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதுல பார்த்தோம்னா கார்த்தி ரேவதியும் கல்யாண கோலத்துல சேர்ந்துருந்த அந்த போட்டோ இருக்குது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அப்ப என் கழுத்துல தாலி கட்டிக்கிறது இருக்குது கார்த்தி மாமா தானே, அப்ப கார்த்தி மாமாக்கு எனக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இவளுக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது, இந்த போட்டோ எல்லாம் கிடைக்க விடாம நம்ம தடுத்தோமே, ஆனா இவளுக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்லி சந்திரகலாவை நினைக்கவும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி, இதுக்கெல்லாம் காரணம் இருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து உன்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அக்கா எது பண்ணனாலும் சரி உன்னுடைய நல்லதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து சந்திரகலா அப்படி பேசும்போது அப்படியே பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ராதிகாவோட அம்மா பேசினது எல்லாத்தையும் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தி சந்திரா தான் அப்படின்னு சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப பார்க்கும்போது ரேவதி வந்து சந்திரகலாவை பலார்னு ஒரு அறை விடுறாங்க. என் பிரச்சனைக்கு முழு காரணமும் நீதான் அப்படின்னு சொல்லவும் இப்படி அடிப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியோட பார்க்கவும் அப்ப உடனே சாம்பிசிட்டு வந்து என்ன ரேவதி அவ உன்னுடைய சித்தி, அவளை போய் இப்படி அடிச்சிருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாருங்கம்மா ஒரு அடியோட விட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க, இவங்களாலதான் என் வாழ்க்கையே போச்சுது. அது மட்டும் இல்லாம இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது. நீங்க டாக்டரை அந்த வீடியோ வச்சு மிரட்டின விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டாக்டர் வந்து எல்லா விஷயமும் ரேவதி கிட்ட சொல்லிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சாம்பிடிச்சிட்டு பார்த்தோம்னா ஆமா ரேவதி இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அந்த கார்த்தி என்னை பாக்குறதுக்காக வந்தான், உன்கிட்ட உண்மையை சொல்லி உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் வந்து என்னது மாப்பிள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமா உங்க மாப்பிள்ள வந்தாரு, வந்தது மட்டும் இல்லாம ரேவதி கிட்ட உண்மை சொல்றதுக்காக வந்தாரு அப்படிங்கவும் அதுதான் எல்லா விஷயமும் ஒண்ணு தெரிஞ்சு போச்சுது இல்ல, ரேவதிக்கும் தெரிஞ்சு போச்சுது, ரேவதிக்கும் உயிருக்கும் ஆபத்துலன்னு தெரிஞ்சிருச்சுது. இதுக்கு மேல எதுக்காக நீ பிரிஞ்சிருக்கிறம்மா, நீ உன் கணவர் கூடயே போமா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் உடனே பார்த்தோம்னா
சாமுண்டீஸ்வரி வந்து அப்படி மட்டும் நீ முடிவெடுத்தன்னு வச்சுக்கேங்க, இந்த தாலியை கழட்டி இப்ப மேல வீசிடும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை தான் வந்து காக்கின்னு சொன்னா, அப்ப நான் எடுத்த முடிவு நீ அப்படி மட்டும் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா உன் மாமாவை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு சொன்னேன், அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம உன் போயிட்டா அப்படின்னு சொல்லவும், இதனாலதான் வந்து மாமா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட உண்மை சொல்லாம இருக்காரு அப்படின்னு ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுது. அடுத்தது பார்த்தோம்னா ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி பக்கத்துல வராங்க. அப்போ உடனே வந்து இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி ராஜராஜன் கேட்கும்போது, ஆமாங்க இதுதான் என்னுடைய முடிவு, ரேவதியும் உங்க மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் என் கழுத்துல கிடக்கிற தாலியை நான் கழட்டி வீசிடுவேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்களை நான் தூக்கி இறஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கணத்துல பலாருன்னு அறைய விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சந்திரகலா வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடவும், இங்க பாருடி ஒழுங்கு மரியாதை பேசாம இருந்துரு, இது வரைக்கும் நான் அமைதியா இருந்தது போறோம், இதனால என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாகுதுன்னா நீ என்ன தூக்கி எறியறது, நானே ஒண்ணு தூக்கி எறிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் நம்மள இப்படி அடிச்சதே கிடையாது, நம்மளை அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே சாமுண்டீஸ்வரி இருக்கிறாங்க. இதனால அடுத்தது ரேவதி என்ன முடிவு எடுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுப்பாங்க, அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.